ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சரௌண்ட் தமிழ். இந்தியாவில் நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வெளியான வெப் சீரிஸ் ப்ளஸ் படங்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஒயிட் அவுட் 2023 வெளியான ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஜானர் மூவி இது. படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரஷ்யன் ஜெயிலேருந்து சரி, அவங்க நினச்ச மாதிரியும் தப்பிச்சிடுறாங்க அந்த ஜெயிலேருந்து. பட் வெளியே போனதுக்கப்புறம் தான் தெரியுது பயங்கரமாக பனி பெய்யுது. அந்த பனியில் இவங்களால் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியாதுன்னு தெரிய வருது. பட் இருந்தாலும் தப்பிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் வெளியே போகிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி இந்த பனியிலேருந்து இவங்க தப்பிச்சு சர்வே பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட ப்ரீமியஸ் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ நடித்த ஒரு படத்தோட கதை மாதிரி ஞாபகம் வரும் உங்களுக்கு. பட் அந்த படம் மாதிரி இந்த படத்தை எடுக்கல. ஒரு ஓகேவான மூவியாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். அந்த சர்வைவல் த்ரில்லருக்கான ஒரு இன்டென்ஸ் இந்த படத்தில் இருக்காது. ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக பார்க்கும் போதும் உங்களுக்கு சர்வைவல் சேனல் படங்கள்லாம் பிடிக்கும்னா ஓகேன்னா செக் பண்ணி பாருங்கள். த வாட்டர் ஃப்ரண்ட் 2025 ஒரு ட்ராமா கேட்டகரியில் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. சீரிஸோட ப்ளாட்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆர்பர் வச்சுருப்பாங்க ஒரு ஐலாண்டில். ஸோ அந்த ஐலாண்டில் மீன் பிடிச்சி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருப்பாங்க. அதை தவிர்த்து ஒரு சில பிஸ்னஸ்மே அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பிஸ்னஸ் பயங்கரமாக டவுன் ஆயிடுது. நிறைய நஷ்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்குது. இதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க, கீழே போன பிஸ்னஸை மறுபடியும் மேலே தூக்கி நிறுத்தினாங்களா இல்லைன்ற மாதிரி தான் இந்த சீரிஸோட கதையாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸ் நான் பார்க்கல. இந்த ட்ராமா கேட்டகரி மூவிஸ்லாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு இந்த ட்ராமா கேட்டகரியான படங்கள் இல்லை சீரிஸ்லாம் பிடிக்கும்னா பாருங்கள். கண்டிப்பாக ஸ்லோனஸ் இருக்கும் இந்த சீரிஸ் பார்க்கும்போது. இந்த சீரிஸை பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. IMDbல 6.9 ஃப்ரெண்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் 18+ கண்டென்ட்டுமே இருக்குது, அடல்ட் கண்டென்ட். ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. It's hard to find your way back. வீவர் லையர்ஸ் 2025 ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜானரில் வெளியான ஒரு சீரிஸ் இது. அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. சீரிஸோட பிளாட்னு சொல்லி பார்க்கும்போது படத்தோட கதாநாயகி அவங்க சுற்றி இருக்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஒரு சம்மர் வெக்கேஷன் கேம்ப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டில் கதாநாயகியோட மெமரி பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்து போயிடுச்சு அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க என்னவா இருந்தாங்க, என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட ஞாபகங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அண்ட் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சா இல்லைன்ற மாதிரி தான் இந்த மொத்த சீரிஸுமே அமைஞ்சிருக்கும். யூஸ்வலான ஒரு பிளாட்டு தான் இது. ஒரு நாவலை பேஸ் பண்ணி இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சீரிஸ் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸ் அது அமைஞ்சிருக்கு போல். IMDbல இந்த படத்துக்கு 6.4/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைமோட இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ்க்குமே அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் பார்க்க முடியாது. The castle crumbles. கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் 2025 ஒரு மியூசிக்கல் ஆக்ஷன் ஜானரில் வெளியான ஒரு அனிமேஷன் மூவி இது. படத்தோட ப்ளாட்னு சொல்லி பார்க்கும்போது 3 பேரை காமிப்பாங்க. இவங்க 3 பேருமே கேபாப் சிங்கர்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு சிங்கர்ஸ். அவங்க பாட்டு மூலிமா ஒரு பாசிட்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஒரு பக்கம் சிங்கர்ஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க டீமன் ஹண்டர்ஸ், டீமன்ஸை வேட்டையாடுறவங்க. டீமன்ஸ் மக்களோட ஆன்மாவை பார்த்தீங்கன்னா திருடி சாப்பிடக்கூடிய ஒரு டீமன்ஸ். அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறாங்கன்றதா இந்த படத்தில் மொத்த கதையே. மியூசிக்கெல்லாம் தான் கொண்டு போயிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் எல்லாமே. ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும். அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் ப்ளஸ் மியூசிக் ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. படத்தில் நிறைய பாட்டுகள் வச்சிருப்பாங்க. ஒரு சில பாட்டுகள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பாட்டுமே, நடுவில் கிளைமேக்ஸில் ஒரு கோல்டன் சொல்லி ஒரு சாங். இது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு மைண்டில் நிற்கிற அளவுக்கு. மீதி எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி இருந்துச்சு பாட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனிமேஷன் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த கேபாப் சாங்ஸ்லாம் பிடிக்கும் ப்ளஸ் மியூசிக்கல் ஜானர் படங்கள்லாம் பிடிக்கும்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். IMDbல 7.9/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. Yeah, this plane's trashed. ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் 2025 ஹாரர் மிஸ்ட்ரி ஜானரில் இந்த படம் வெளியாக இருக்குது. ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸில் வந்திருக்க படம் இது. படத்தோட பிளாட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற எல்லா கதையுமே சிமிலரான ஒரு கதை தான். படத்தோட கதாநாயகி அவங்களோட ஃபேமிலியை தேடி பார்த்தீங்கன்னா டெத் வந்து வருது. அந்த டெத்துக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக கதாநாயகி என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணாங்க, அந்த டெத்துக்கிட்டே தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தை மொத்த கதையே. இது படம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃப்ரான்ச்சைஸ்க்கான டச் இந்த படத்துலையுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த படங்களை தாண்டி இந்த படத்தில் கொஞ்சம் கதையை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ப்ளஸ் டெத் சீக்வன்ஸுமே க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க. ப்ரூட்டலான டெத் சீக்வன்ஸ் எல்லாமே அமைச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. பியூர் R-rated கண்டென்ட்ஸ் இது. ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகள் நிறையவே இருக்கும். IMDbல இந்த படத்துக்கு 6.9/10
10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைம் வீடியோவில் ஃபைனல் டெஸ்டினேஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன படங்களில் எந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த படம் பார்க்க போகிற இந்த கமிஷன் லீவ் பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் கூடிய படங்கள் எதுனா நான் பார்த்த வரைக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்கள் நல்லாயிருக்கும், அது செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு அனிமேஷன் படம் பிடிக்கும்னா இந்த கேபாப் டீமன் ஹண்டர்ஸ் இந்த 2 படமே பாருங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமிஷன் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் டாட்டா பை, see you.